மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி செல்லும் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 55 கோடியே 17 லட்சம் ரூபாய் நிதியை ரயில்வே துறை அமைச்சகம் முடக்கியதை கடுமையாக கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விருதுநகர் MP மாணிக்கம் தாகூர் அவர்கள் கடிதம். இந்த ரயில்வே திட்டமானது கடந்த 2011 முதல் 2012 நிதியாண்டில் மத்திய அரசு மூலம் அங்கீகரிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மிலவிட்டானிலிருந்து மேல்மருதூர் வரை சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் வரையிலான ரயில் பாதை ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டம் தொடர்பான நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு 350 பணியாளர்கள் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் கடந்த ஒரு வருடமாக அந்த பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்துள்ளது. எனவே இந்த திட்டத்திற்கான நிதி முடக்கத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கி திட்டத்தை மீண்டும் முழுமையாக தொடங்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு விருதுநகர் MP மாணிக்கம் தாகூர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள்.